நான் இந்த வருஷத்தில் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு இயக்குனர், ஒரு படம், ஒரு படைப்பு அமரன். நம்ம படங்களை பார்த்து இன்னும் நல்ல டைரக்டர்ஸ் உருவாகணும். ஸோ ஒரு டைரக்டர் உருவாயிட்டார். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் சார். ஆனால் எல்லா நன்றி உரையும் ஒரே அவார்டு கொடுத்தா சொன்னா எப்படி? இன்னொரு அவார்டும் உங்களுக்காக காத்திருக்கேன். Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Sheep Cine Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் நம்பர் 1 gold buying company. Presented by Ramraj Mrithu Towels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் ஆர்டி லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்பிளேஸ். அடுத்த விருது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போகக்கூடிய திரைப்படம் அப்படி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த வருஷம் நிறைய படங்கள் பார்த்தோம். அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய விருது பெஸ்ட் டைரக்டருக்கான விருது. கரெக்டா? எஸ். ஸோ பெஸ்ட் டைரக்டருக்கான இந்த விருதினை கொடுக்க வர்றது ஒருத்தரை பற்றி சொல்லணும் இல்லையா? ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் மோர் தேன் எனிதிங் பிளாக் ஷீப்க்கு அகைன் ஒரு மிகப்பெரிய வெல்விஷர், நெருக்கமான நபர். எஸ், ரொம்ப மிகப்பெரிய வெல்விஷர். அண்ட் 90s கிட்ஸுக்கு ஒரு ஆஸ்தான ஃபேவரட் டைரக்டர்னா இவரை சொல்லலாம். இப்போ நான் சொன்னதுக்கே கோவப்படுவார், என்னடா 90s 2Kக்கு வச்சிருக்கேன் கதைன்னு தொடர்ந்து இன்று வரை இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். உணர்வுகளை அவ்வளோ அழகா செல்லுலாய்டில் ஒருத்தரால கடத்த முடியுமானா அது இவரால் மட்டும்தான் முடியும். So without further delay, it's time to welcome our very own director Cheran sir அவர்கள் onto the stage of Black Sheep Cine Awards 2025. Thank you sir, most welcome. Thank you so much for being here. நீங்க மேடையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த பெஸ்ட் டைரக்டருக்கான விருது யாருக்கு போய் சேர போகுது அப்படிங்கறத பார்க்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஏவில பாத்துறலாம். அண்ட் அவரை செலிப்ரேட் பண்ண போறவங்க ரொம்ப முக்கியமானவங்க மக்கள். ஏன்னா அவங்க தான் ஓட்டு போட்டு அவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அவரை மக்களே கொண்டாடி அந்த ஏவில இப்ப நம்ம பார்க்க போறோம். ராஜ்குமார் பெரியசாமி சார். எஸ்கே ஒன்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே இதுதான் ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இந்த டெக்கேட்ல இவங்க இப்போ எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். இந்தியால மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல, நிறைய எல்லா நாட்டிலையும் இந்த அமரம் படத்துக்கு ஒரு தாக்கம் ஒன்று ஏற்பட்டு இருக்கு அந்த படத்தாலே. This is the face of the Indian Army. மெயின் அவரோட உண்மையான லைஃப் ரொம்ப தத்துவமா எடுத்து வச்சிருந்தாங்க. அதான் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. அதுக்கும் மேல எங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் வந்தது சாய் பல்லவியோட லவ் தான். யாராவது ஒருத்தர் பெயின் அனுபவிச்சுதான் ஆகணும், நானா இருந்துட்டு போறேன். இந்த குழந்தையினோட ஃபீல் எல்லாம் இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் லைஃப்ல இருக்கா. ஒரு அயன் லேடின்னே சொல்லலாம் அவங்களோட வைஃப் ரெபேக்கா. அப்பாக்கு நெக்ஸ்ட் லீவ் எப்பமா வரும்? All the best director sir. Fans from Sri Lanka. இதே மாதிரி ரியல் ஸ்டோரி பண்ணுங்க. All the best sir. All the best for your future. So much of congrats. Congratulations ராஜ்குமார் பெரியசாமி சார். அவரை மேடைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஸ்பெஷலாக தான் அழைக்க முடியும் இல்லையா? ஏன்னா அப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு படம் இந்த வருஷத்துல ஸ்பெஷலாகவே அழைச்சிருவோமா? அழைச்சிடலாம். என்ன பண்ண போறோம்? லெட்ஸ் கோ. ஹாய் யார், எனக்கு அமரன் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அமரன் படம் ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அதில் சூப்பராக நடித்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது மிலிட்ரி இவ்வளோ கஷ்டப்படுவாங்களா இல்லையா அப்படின்னு. அந்த படத்துலேருந்து நான் நிறைய இந்த மிலிட்ரியோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆல் தி பெஸ்ட், 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 ஆல் தி பெஸ்ட் டு அமரன் டீம், ஆல் தி பெஸ்ட் டு அமரன் டைரக்டர், ஆல் தி பெஸ்ட் டு தி டைரக்டர் ஆஃப் அமரன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை.
up for the best director of the year, ராஜ்குமார் பெரியசுவாமி அவர்கள் for அமரன் திரைப்படம். Huge congratulations உங்களுக்காக விருது பிரசன்ட் பண்ண சேரன் சார்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஆசையா இருக்கு. So few words for us. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாக ரொம்ப எமோஷனலாக இருக்கு. ஆஃப்டர் பாரி நீ முன்னேற தகுதியான ஆள். உங்கள் அப்பாவோட அந்த வார்த்தை என்னை வந்து கலக்குச்சு. நல்லா அவருக்கு ஒரு பலத்தை கைதட்டு கொடுக்கலாம். எஸ். அடுத்ததாக ஒரு எமோஷன் என்னென்னா, நான் இந்த வருஷத்தில் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு இயக்குனர், ஒரு படம், ஒரு படைப்பு அமரன். எனக்கு நான் படம் பார்த்துட்டு இவர்கிட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்பேன் இருக்குல்ல. அப்போ நான் படத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாருமே பாராட்டியிருப்பீங்க. பட் எனக்கு அந்த படம் பிடிச்சதுக்கு காரணம் வந்து அந்த தியாகம், அந்த மிலிட்ரி ஒர்க், இவரோட கிராஃப்ட்மேன்ஷிப், இவங்க ஒர்க் பண்ண விதம். அந்த படத்தில் அவர் மனைவிக்கும் கணவனுக்கான ஒரு காதல் சொல்லியிருந்தார். அந்த காதல் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த காதல் தான் அந்த படத்தை ஜெயிக்க வச்சதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எப்பேற்பட்ட கலைஞனாக இருந்தாலும் இல்லை எப்பேற்பட்ட சாதனையாளராக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள காதல் தான் அவனை மேலே கொண்டு போகும். அந்த வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த காதல் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட் எல்லாம் பெரிய சாதனையாளராக மாறுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார், எங்கள் அம்மா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார், எங்கள் அம்மா உங்கள் படத்தை காட்டி தான் என்னை சினிமாவில் வளர்த்தாங்க அப்படின்னார். எனக்கு அது வந்து இப்போ நான் சொல்கிறது எனக்கு பெருமையாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம ஆசைப்படுறது. நம்ம படங்களை பார்த்து இன்னும் 4 நல்ல டைரக்டர்ஸ் உருவாகணும். ஸோ ஒரு டைரக்டர் உருவாயிட்டார். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலாக சார், நாங்கள் சாரை பற்றி அவருக்கு என்ன சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நிறைய தேடினோம். அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டங்களில் அவங்கள சொல்லி தான் நாங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அவரே பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் ரொம்ப கோடு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரொஃபஷனுக்குள்ள பர்சனலாக ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னா உங்களை தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை அப்ரோச் பண்ணோம். செம்ம ஹாப்பி டு ஹேவ் திஸ். எஸ், உங்களுக்கான தருணம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிட்ஸ் யார் யார் வந்தாங்க, எப்படி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னு தெரில. ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு பக்கத்துலேருந்து கோஆர்டினேட்டடாக வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டாங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விருது பெறுவோருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்கள சேர்ந்தவங்கள அவங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் பேசி நிறையா முயற்சி பண்ணுறீங்கன்றது இப்போ நீங்கள் மேடையில் சொன்னதை வச்சும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதை வச்சும் பார்க்கும்போது புரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டைரக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷோஸ் நடத்துறதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் அதுக்கு. அண்ட் சேரன் சார் மூலமாக இந்த அவார்டை எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு பெருமை மிகுந்த விஷயமா நினைக்கிறேன். நான் சேரன் சார் வந்து 4 நேஷ்னல் அவார்டா சார்? 5 சார்? அவனை கம்மியாக சொல்லிட்டேன். ஸோ 5 தேசிய விருதுகள் பெற்ற ஒரு இயக்குனர் கையால் இந்த விருது எனக்கு கொடுத்த பிளாக் ஷீப்புக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாரி பற்றி சார் பேசிட்டதுனால நானும் பேசணும்னு நினைக்கிறேன். பாரி வந்து ஒரு நடிகனாக விருது வாங்கினதுக்காக இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நடிகராக என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ரங்கூனில் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு பாரி. அதில் ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆனார். ஆமாம், புதுப்பேட்டையில் வர்ற ஒரு வசனத்தை வந்து முழுசாக அப்படியே மாறாமல் ரொம்ப அழகாக பேசினார். அப்புறம் அந்த படத்தில் அவரால் பண்ண முடியல, வேற ஒரு நடிகர் அந்த கேரக்டர் நடித்தார். பட் இப்போ அவரே டைரக்ட் பண்ணி, நான் நடிக்கணும்னா நானே டைரக்ட் பண்ணால் தான் உண்டுன்ற மாதிரி முடிவு பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்சுட்டு ஒரு பெரிய ஆடிஷன் பண்ணி வச்சுருக்கேன்னாரு. வேற ஒரு இடத்துல ஜமான்னு ஒரு பெரிய ஆடிஷன் ஒரு நடிகனாக நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. பட் எனக்கு தெரிஞ்ச டைரக்டராகவே அவர் ஒரு நல்ல ஃபில்மாக எடுத்திருக்காரு. அதை வாழ்த்துக்கள் அதுக்கு. அண்ட் இந்த அமரன் திரைப்படம் நிறைய பேரை கவர்ந்துருக்கு, நிறைய பொருள் ஈட்டிருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை தங்களுடைய படம் அப்படின்னு சொல்லி அவங்க அரவணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நீங்கள் இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு லீட் கொடுக்கும்போது மென்ஷன் பண்ணீங்க, இது வந்து ஓட்டிங் மூலமாக வர ஒரு அவார்டுன்னு. ஸோ மக்கள் ஓட்டளித்து இந்த அவார்டு கிடச்சிருக்கிறதையே ஒரு தனி பெருமையாக கருதுகிறேன்னா ரொம்ப நன்றி அதுக்கு ஆடியன்ஸுக்கு. அண்ட் இந்த அமரன் படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும், சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி தொடங்கி தயாரிப்பாளர் கமலஹாசன் சார், மகேந்திரன் சார், சோனி பிக்சர்ஸ், அண்ட் மேஜர் முகுந்த் வரதராஜன் சார், அவருடைய குடும்பத்தார் வரதராஜன் சார், கீதா மேடம், அவருடைய மனைவி இந்து ரெபெக்கா வர்கீஸ், அவருடைய குழந்தை அர்ஷியா. இந்த அச்சமில்லை உதிச்சது அங்கேருந்து தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த விருது என்னுடைய படக்குழுவினருக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் குடும்பத்தாருக்குமே சமர்ப்பணம். நன்றி. தேங்க்யூ சார். ஆனால் எல்லா நன்றி உரையும் ஒரே அவார்டு கொடுத்தா சொன்னால் எப்படி? இன்னொரு அவார்டும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வருஷத்துக்கான சிறந்த திரைப்படம் விருதும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அண்ட் இந்த விருதை சேரன் சாரோடு இணைந்து இன்னொருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரை பற்றி படம் எடுத்தீங்களோ அந்த குடும்பத்திலிருந்து we have வரதராஜன் சார் itself to present the award. So can we please have you on stage, sir?
ஸோ இது அந்த விருதிற்கான தருணம். நீங்கள் சொன்ன மாதிரி முகுந்த் வரதராஜன் சார் ஃபேமிலிக்கு அவர் ஒரு அவார்ட் டெடிகேட் பண்ணார். பட் ஃபேமிலியிலேருந்து அகெயின் அப்பா ஹூ ரைஸ்ட் முகுந்த் வரதராஜன் அவர்கள். ஸோ அவரே வந்து அந்த விருதை அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த விருதிற்கான தருணம். இதுதான் சரியான தருணம் நினைக்கிறேன். 2 விருதுகள் கையில காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மொமெண்ட்ல நீங்க அந்த விருதுகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி. நான் வரதராஜன் சார் வந்து ரொம்ப அடிக்கடி பார்த்ததில்லை. படம் ரிலீஸ்க்கு அப்புறமா ஒரு 2-3 வாட்டி சந்தித்தேன். இப்போது இந்த மாதிரி விருது விழாக்களில் 2வது முறையாக சந்திக்கிறேன். 100வது நாள் விழாவுக்கு வரதராஜன் சார் கண்டிப்பாக வரணும்னு நினச்சோம். பட் அன்றைக்கி அவங்களால வர முடியல. அதுக்கப்புறம் அவங்கள இங்கே சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிளாக் ஷீப் டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ. நிச்சயமாக ராஜ்குமார் பெரியசாமி சார் அவர் ஃபேமிலியே விட்டுட்டு இந்த ஷூட்டிங் ஃபுல்லாக வந்து அங்கேயே தான் இருந்திருக்காரு. பாவம், நிச்சயமாக ஃபேமிலி கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அவரோட எஃபர்ட்ஸ் வந்து சொல்லவே முடியாது. இன்றைக்கி அந்த புக்கு எழுதின சிவாரூர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் நிச்சயமாக அந்த சினிமா பார்த்தேன் சார். நான் எல்லோரும் இன்டர்வியூ பண்ணேன். ஜென்ரல் பப்ளிக், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாருமே சொல்லி அந்த சினிமாவை போல் வராது நிச்சயமாக அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது போல் இந்த சினிமா இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கு, உலகளவிய இதுக்கு போயிருக்குது. நிச்சயமாக சந்தோஷம்தான் எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்ன ராஜ்குமார் பெரியசாமி சார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு எனக்கு தெரியும் சார். ஆனால் அது வெளியில் இப்போ நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் போல் ஒரு சின்சியர் ஆள் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சொன்னால் அவர் கோவம் வந்தாலும் ஒரு என் மேலே, அதனால சொல்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை. காட் பிளஸ் ஹிம். தேங்க்யூ சார். அண்ட் உங்களை மாதிரியே இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய வீடுகளில் எக்ஸ் ஆர்மி மேனாக இருக்கட்டும், ஆர்மி வேலை செய்யக்கூடியவங்க வீடுகளாக இருக்கட்டும், அவங்களும் they take it as their own pride. அப்படி சில பேர் பேசியிருக்காங்க. அது பேசி முடிச்சதுக்கப்புறம் இங்கே நம்மளுடைய ஹவால்தார் ஆர் ராஜன் பாபு எக்ஸ் ஆர்மி அண்ட் இஸ் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஒரு சின்ன கிஃப்ட்டும் சாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த ஏவியை பார்த்துட்டு அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். எஸ், முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், அவருக்கு அவார்டு கொடுக்குறது எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி டைரக்டர் வரணும். As an army officer wife, I can able to connect with me. இது வந்து சிக்கிம்ல நாங்க இருந்தோம். சிக்கிம்ல இருக்கும்போது அந்த மேஜர் ஜெனரல் அவரோட கார்டுக்காக போயிருந்தோம். இது வந்து ஜம்முல வந்து நாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்தோம். ஜம்முல இருக்கிறாங்க, காஷ்மீர்ல இருக்கிறாங்கன்னாச்சுன்னா ஆரம்பத்துல அழுதுட்டே இருப்பேன். தீவிரவாதிங்க உள்ள வந்திருக்காங்க, இத்தனை பேரை இது பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அவங்க பொழைச்சு வர்றது எல்லாமே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. நம்ம நினைச்ச உடனே போய் பார்க்க முடியாது, அவங்களும் நினைச்ச உடனே நம்மள வந்துட்டு பார்க்க முடியாது. லீவுன்னு சொல்லுவாரு, ஆனா வந்தது கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் அலோன்னாலே எப்படி இருக்கீங்கன்னு சொன்னாலே அது கட் ஆயிடும் போன். ஆர்மின்னா என்னன்னு தெரியாது. இந்த படம் மூலியமா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன டியூட்டி பண்றாங்கன்றது நிறைய பேருக்கு அவங்களுக்கு இது மூலியமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்துட்டு செட்டு போடாமல் ரியல் ஆகிட்டு வந்து அந்த இடத்துல போய் எடுத்து வந்துட்டு ஹார்ட்ஸ் ஆஃப் டைரக்டர் வந்துட்டு உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காங்க. அது கஷ்டப்பட்டது அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து நாங்கள் திருப்பி அனுபவித்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்தக்க வந்துட்டு தேங்க்ஸ் டு டைரக்டர். தேங்க்யூ அந்த என்டையர் ஃபேமிலிக்கும். அண்ட் தேங்க்யூ வரதராஜன் சார், தேங்க்யூ சேரன் சார். பிளாக் ஷீப்லேருந்து நிறைய பேருக்கு உங்கள்கிட்ட ஏடி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய இருப்பாங்கல்ல சார். அப்படி ஒரு 3 பேர் வராங்க சார். நீங்கள் யாரை ஏடியா சூஸ் பண்ணுறதுக்கு என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்கன்னு அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார், இவர் வந்து இன்ட்ரோவர்ட் விக்கி சார். இது ஏடி இன்டர்வியூவா இல்லை என்ன ரேகிங் ஏதாவது? சார் நீங்கள் பண்ணலாம் சார், என்ன வேணாலும். அவர் வந்து இன்ட்ரோவர்ட் விக்கி சார். ஓகே. இவர் வந்து எல்லாம் தெரிஞ்ச கவின் சார். ஓகே. அவர் வந்து அவங்க வந்து அட்ராசிட்டி கேர்ள் சார். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஏரியா செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து ஒரு இதை ரெக்கமெண்டேஷன் சொல்லலாமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், என்ன செலக்ட் பண்ணலாம் சார். வேணாம் சார், சிபாரிசு கடிதமா அப்படி அந்த மாதிரியா? நீங்கள் பாருங்க, யார் அனுப்பிச்சிருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க, என்ன செலக்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை அவங்கள செலக்ட் பண்ணலாமா இல்லையா அப்படி. ஃபர்ஸ்ட் யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு அந்த கடைசி சைன் தான் பார்த்துட்டேன். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி மென்டர் ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு போலி கடிதம்னு தெரிஞ்சிச்சு. இல்லை சார், உண்மை. ஏன்னா ஸ்பெல்லிங்ல ஒரு எழுத்து தப்பா இருக்கு. அப்புறம் வந்து Dear student, this is my another student. Kindly take her as your assistant and train her
how I trained you. Remember, she is like my child, so take good care of her. Thanking you. Yours faithfully போட்டு faithfully அடிச்சு your mentor A.R. முருகதாஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். சார் அப்படி சொல்ல மாட்டாரு, அதனால அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது பொய் கடிதம். அப்படி ஒருவேளை சொன்னாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், அது ரொம்ப ஈஸி. இப்படி கடிதம் கொடுத்து விடுறதோட எனக்கு ஃபோன் பண்ணி ராஜகுமார் நான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனில் சொல்லிடுவார். இந்நேரம் அவுட், அவ்வளோதான், ரிஜெக்டடு. நீங்கள் இன்ட்ரோவர்ட்னா இவ்வளோ தூரம் ஸ்டேஜுக்கு வந்து இந்த 3 பேருக்கு நடுவில் நிற்கவே மாட்டீங்க. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து இல்லை, இந்த மாதிரி அவார்ட் ஷோஸ்க்கு வரதுனாலே ஐயோ என்ன பண்ணுவாங்களோ தெரியல, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க, யார் வராங்க, யார் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு, அது நமக்கு சந்தோஷமாக இருக்குமா சங்கோஜமாக இருக்குமான்னு பயமாக இருக்கும் கீழே இருக்கும்போது. அதனால இன்ட்ரோவர்ட் முதல்ல ஸ்டேஜுக்கே வரமாட்டீங்க. ஆமாம் சார், இன்னும் ஒரு 4 பேர் நிற்கிறேன் முடியல சார் முன்னாடி. ஆனால் நான் வந்து இந்த இன்டர்வியூக்கு வரக்கு முன்னாடி அண்ணனை பற்றி பயங்கரமாக படிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே. அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணாலே அது 100 நாள் தான். அது படமா மட்டும் இருக்கணும் இல்லை, ரியாலிட்டி ஷோனா தான் கூட. பிக் பாஸ் ஒன்று பண்ணாரு, அதுவும் 100 நாள் தான். ஓ, அது கம்மியா வந்துட்டு அண்ணனுக்கும் அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணாலே எப்படி 100 அந்த மாதிரி. எனக்கு கூட கிரிக்கெட்ல வந்து பிடிச்சதுன்னா சச்சின் தான், பவுலர்னா நூர் அகமது. இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன் நீ கொஞ்ச நேரத்துக்கு, யாரு கேட்கறாங்க கேட்கலங்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி அவர்கிட்ட பேசிட்டோ. சாரி, இன்டர்வியூ அவர்கிட்ட நிறைய படத்துல இருந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், நிறைய கதைகள் வச்சிருக்கேன் சார். எடுத்ததே 2 படம் தான். இல்லை சார், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஷார்ட் ஃபிலிம் நான் எடுத்ததே இல்லை, ஒன்று தான். அது எங்கள் காலேஜ் சப்மிஷனுக்காக எடுத்தேன், அது காலேஜில் மட்டும்தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியே சார், இவங்க 3 பேர் யாருன்னு. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொன்னீங்களே சார், இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இயங்கக்கூடிய அந்த டீம்னுடைய ஏடிஸ் தான். இவங்களை வச்சு எப்படி அதை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இருந்தாலும் அதை வச்சு தான் வேறு வழி இல்லை. நீங்கள் ஏடிஸ்க்கு சொல்கிற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம் சார். சரி, எந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று தேவை. அதுக்கு தான் எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து காலம் நிறையா மாறிடுச்சு, மீடியமே பல பரிமாணங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் என்கிட்ட சேர நினைக்கிறவங்க இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நான் தான் சொன்னேன், நீங்கள் ஏடியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்கு முதல்ல ஒருத்தர்கிட்ட ட்ரை பண்ணணும், அவங்கக்கிட்ட வேக்கன்சி இருக்கணும், அந்த படம் ரிலீஸ் ஆகணும். அந்த படம் ஒரு ஹிட் படமாக இருந்தால் நமக்கு ஒரு முகவரியாக இருக்கும், ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் எல்லாம் கேப்சியூல் பண்ணி பார்க்குறத விட ஐ திங்க் அவங்க இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் எராவில் நிறைய பேரோட மிஸ்டேக்ஸும் இருக்குது, நிறைய பேரோட சக்ஸஸும் இருக்குது, ஃபெயிலியர்ஸும் இருக்குது. அதுவே ஒரு பாடம் மாதிரி கொஞ்சம் நம்ம கூர்ந்து அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய விளக்க பாடம் மாதிரி எல்லாரோட லைஃபே அங்கே டிஸ்பிளேல இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் எராவில் ஐ திங்க் அவங்களுக்கான ஸ்கிரிப்டை தானே எழுதி இல்லை அவைலபிளாக இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டை அக்வயர் பண்ணி டைரக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு வராங்க. ஒரு டைரக்டர் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 பேர் வச்சுக்கலாம், 9 பேர் வச்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு டீமில் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அவங்க அவரை விட்டு போவாங்களாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ ஒரு டைரக்டர்கிட்டையும் ஒரு இடம் இல்லை 2 இடம் தான் இருக்கும். பட் நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கனவு, நிறைய கோர்சஸ் முடிச்சு எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. காசு செலவு ரொம்ப பண்ணாமல், இல்லை செலவே பண்ணாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து கற்றுக்க முடியுது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இப்போ இருக்குது. அண்ட் எல்லாரையுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியுது. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா வளர்ச்சியில் எல்லாரும் சந்திச்சிட முடியுது, பேசிட முடியுது. ஸோ போய் ஒரு இடத்துல புதுசாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க முயற்சி பண்ணி தானே. மணிரத்னம் சார் கூட யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்ததில்லைன்னு நினைக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ சார்.